உட்காரு சொல்லுங்க. வேற கோபம் வரலாம், ஆனா அதே நேரம் புத்தியும் வேலை செய்யணும்ல. நாம அவனை 1000 அடி அடிக்கிறது அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஊர்க்காரனும் ஒன்னும் பேச மாட்டானுவா. அவன் திருப்பி ஒரு அடி அடிச்சான்னு வையே, ஊரே அத பத்தி மட்டும்தான் பேசு. அசிங்கம் இல்ல. எவன் பேசுறான் நான் பாக்கேன்பா. பேசுவான்ல, பேசுவான். நம்ம முன்னாடி கைய கட்டிக்கிட்டு மரியாதையா தான் பேசுவானுங்க. எப்படா இவன் வலிக்கி விடுவான், ஏறி மிதிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு பயலும் காத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதனால இதுக்கு மேல எது செஞ்சாலும் நாம ரொம்ப கரெக்டா செய்யணும். விளங்குதா? அப்ப நான் செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களோ? இல்ல, 2 விஷயம் நமக்கு நடக்கணும். ஒன்னு என்னோட கௌரவம், எனக்கு என்னோட கௌரவம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உனக்கு அந்த புள்ள மேல ஆசை இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த 2மே நடந்தாகும். என் கௌரவமும் குறையக்கூடாது, நீ அந்த புள்ளையையும் கட்டணும். சரிதானே? என்னதான் செய்யணுங்கிறீங்க? இது கொஞ்சம் பதமா நடத்த வேண்டிய காரியம். நான் அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சுட்டேன். என்ன திடுபுடுன்னு எல்லாரும் கிளம்பி வந்திருக்கீங்க? காப்பி குடிக்க மட்டும் வந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களே. என்ன வாயை திறந்து வந்த விஷயத்தை பேசலாம்ல? இப்படி ஒன்னும் பேசாம உட்கார்ந்துட்டு தான் என்ன அர்த்தம்? என்ன ரோசனை ரொம்ப பலமா இருக்கே. நிச்சயம் திருவிழா சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் கிடக்கு. பள்ளியோட பிரச்சனை, அதுக்கும் அந்த காம்பவுண்ட் மட்டும்தான் தேவையா இருந்துச்சு. அதையும் தான் கட்டி கொடுத்தாச்சு. ஆக ஊர் பிரச்சனை எதுவும் கிடையாது இல்லையா? அப்போ என் வீட்டு பிரச்சனையே பேச வந்த மாதிரி தான் தெரியுது. ஆமாங்க ஐயா, அதுக்கு முதல்ல ஐயா எங்களை மன்னிக்கணும். உங்க குடும்ப பிரச்சனைக்காக நாங்க வந்தது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா உங்க மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் இந்த ஊர்க்காரங்களா நாங்களும் பொறுப்பு தானங்கய்யா. சொல்லும் மேல சொல்லும். எங்க ஐயா ஒருத்தன் எழுத்து பேசிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டானா அதுக்கு மேல இந்த ஊருக்கு என்னையா மரியாதை இருக்கு? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஐயா, அந்த சண்முகம் அன்னைக்கு நடு ரோட்ல நின்னு உங்களை எதிர்த்து பேசினது எல்லாமே எல்லாருக்கும் தெரியுமியா. நீங்க பெரிய மனுஷன்யா, அவனை மன்னிப்பிய, அது உங்க பெருந்தன்மையா. ஆனா இத கேட்டுப்புட்டு நாங்க சும்மா இருக்க முடியாது இல்லையா? அதுக்குத்தான் அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம்யா. ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுமதி வாங்கலாம் தான் வந்தோம். அட விடுங்கய்யா, அவன் ஒரு சின்ன கொசு, பட்டு நடிச்சா சட்டுன்னு செத்து போயிருவேன். நான் தான் அவனை பாவப்பட்டு விட்டு வச்சிருக்கேன்.
நீங்க பாட்டுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு அவனை பாத்தியா ஐயா ஐயாவோட பொறுமைய. ஆமாய்யா, எங்களுக்கு தெரியாதா? இடுப்புல வச்சு இருக்கிற துப்பாக்கி எடுத்து நீங்க பட்டுன்னு சுட்டா அந்த பையன் பொட்டுன்னு போயிருவான். நீங்க பெருந்தன்மையா பாக்கிய, ஆனா ஊருக்கு இது நல்ல வழக்கம் கிடையாதுயா. அண்ணே என்னண்ணே இது? இது எங்க குடும்பத்து விஷயம், நாங்க பாத்துக்க மாட்டோமா? இங்க பாருங்கம்மா, உங்க அண்ணன் குடும்பத்து மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு, உங்க அண்ணன் பிள்ளைங்க மேல பாவம் பாப்பீங்க, அது எங்களுக்கு புரியுது. என்ன பிராதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னமோ தெரியாத மாதிரியே கேட்க சண்முகம். அவங்க பொண்ணு கேட்டா நீ தாரம்னு சொல்லி வெத்தலை வாக்க மாத்திட்டு இப்ப என்னடான்னா கொடுத்த வாக்க முறிச்சுக்கான்னு மாத்திட்டு வந்திருக்க. பொண்ணும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்க. இது நியாயம் இல்லப்பா. பிராது அதுதான். சரி, நாங்க நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வாரோம். நம்ம உனக்கு தெரியாது இல்ல, உனக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்க போறது அவங்கதான். உனக்கு இருக்கிற ஆதரவும் அவங்கதான். பெரிய இடம் ஆனாலும் கௌரவம் எதுவும் பார்க்காம உன் வீட்டுல வந்து பொண்ணெடுக்க வந்தார்ல, அப்ப எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து மாட்டேன்னு சொல்றது சரியில்லப்பா. சொந்த பந்தத்துக்குள்ள இது பஞ்சாயத்து வரைக்கும் போகணுமா? நீங்களே உங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்க வேண்டாமா? அண்ணாச்சி, நீங்க சொல்லுதானா மறுக்கல. அவங்க கேட்டாவ, நானும் ஒரு அவசரத்துல சரின்னு சொல்லி அவங்க கொடுத்த வெத்தலை பாக்க வாங்கிவிட்டேன். பொறவுதானே வீட்டு பிள்ளைக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சது. இஷ்டம் இல்லாத புள்ளைய கட்டி கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்ல ஜாமி. அடிபட்டு மிதிப்பட்டு என் தங்கச்சி அவங்க வீட்டுல வாழணும்னு அவசியம் இல்லல்ல. ஆமாப்பா, முத்து பாண்டி கோவக்காரன் தான், முரடன் தான். அவன் மட்டுமா அப்படி இருக்கான்? ஊருக்குள்ள 10ல 4 ஆம்பளைங்க அப்படிதான் இருக்கானுவ. அவனுங்க கூட யாரும் வாழலையா என்ன? சொல்லு. உன் மச்சான் அப்படியே இருந்துட போறான். உன் தங்கச்சிய கூட வாழ்ந்து அவளை திருத்த சொல்லு. யாரு வேணாங்கிறது? அது என் தங்கச்சியோட வேலை இல்லைன்னாச்சு, விட்டுருங்க. ஏப்பா, அப்படி என்ன ஊர்ல இல்லாத நடக்க போகுது? அம்புட்டு ஏன் உங்க அத்தை உங்க மாமா கூட வாழலையா? இப்ப வரைக்கும் பொறுத்துக்கிட்டு பூமி அத்தா மாதிரி அங்கதானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி உன் தங்கச்சியும் வாழ்ந்துகிட்டு போறா. அதுதான் ஆதரவுக்கு உங்க அத்தை இருக்காங்கல்ல. ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் திருத்துறதுக்காக என் ஆத்தா எங்களை பெத்து போடலான்னாச்சு. என் அத்தை படாத பாடுபடுதான் இல்லன்னு சொல்லல. எங்க அப்பாவால அன்னைக்கு நீ வாழ்ந்த வாழ்க்கை போதுமா வாமான்னு கூட்டு வர தெம்பு இல்ல. இன்னைக்கு எனக்கு தெம்பு இருக்கு. என் தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டேனாச்சு. நான் தரமாட்டேன் என் தங்கச்சிய. என்னப்பா நீ சமூகம் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? அப்படி அண்ணாச்சி, பஞ்சாயத்துக்கு வாரோம். எங்க தரப்பு என்ன நான் என்ன சொல்லுதோம். இஷ்டம் இல்லாத இடத்துல கட்டி கொடுக்கறது சரிப்பட்டு வராதுலா. ஏப்பா சண்முகம், ஒண்ணுக்கு 3 தங்கச்சி வேற இருக்கு. நீ என்ன முடிவு எடுத்தாலும் அது மத்த 3 பேத்தையும் பாதிக்கும்ல. அதையும் யோசிச்சு முடிவு எடுக்கணும்ல. யோ, இப்ப என்ன நம்ம வந்த வேலை என்ன? தேவையில்லாம இங்கேயே பஞ்சாயத்தை கூட்டுறியா? அதான் நாளைக்கு பஞ்சாயத்து இருக்குல்ல, சொல்ல வேண்டிய தகவலை சொல்லியாச்சல்ல. நம்ம போயிட்டே இருப்போம், கிளம்பு. இவன் பெரிய இவன் போய் இவன்கிட்ட பேசிட்டு இருக்கியா? எலே சனியா, அன்னைக்கே உன்னை அடிச்சு ஏத்தி விட்டுருக்கனா தப்பிச்சு ஓடிவிட்ட. இன்னைக்கு எங்க வீட்டுக்கே வந்து எங்க வீட்டு காப்பியை குடிச்சிட்டு எங்களே தப்பா பேசுதியோ? ஒழுங்கா போயிடு, ஏதாச்சும் செஞ்சு போட போற உன்ன. பாப்போம் பாப்போம். யோ, அதான் எல்லாம் சொல்லியாச்சு இல்ல, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்பு. என்ன சண்முகம், உன் மாமங்கிட்ட போய் முடிட்டு நிக்கிற? ஏதோ பார்த்து பேசி முடி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போங்க போங்க. வாங்கயா. ஒரு பய பேசக்கூடாது. ஆருடையும் பேசக்கூடாது. இந்த பஞ்சாயத்து முடிஞ்சு தீர்ப்பு வர வரையில் இந்த வீட்டை விட்டு ஆறு வெளியே போகக்கூடாது. அப்பா வெளிலையும் போக கூடாதா? போகக்கூடாதுன்னு சொன்னா போகக்கூடாது. அப்படிதான். அப்பா போனையாவது கொடுங்கப்பா, எனக்கு முக்கியமான கால்லாம் வரும். ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. எனக்கு தெரியும் டே, எல்லாரும் எனக்கு எதிராவே ஆட்டம் காட்டுதீங்களோ. யாருக்கும் போனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஐயா, அந்த லேண்ட்லைன் அந்த லேண்ட்லைன்ல உடைச்சு
வார்த்தை இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. புழு மாதிரி கிடப்பானே என்ன எதிர்த்து இருக்கிறான்னா அதுக்கு தைரியம் கொடுத்தது இந்த வீட்டுல இருக்கிற ஆளுக்கு தானே. எனக்கு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்லா தெரியும். எரியறத புடுங்கன்னா கொதிக்கிறது தானா அடங்கிதானே ஆகணும். இல்லே சனியா ஐயா போல இந்த வீட்டு வாசல்லே நிக்கணும். நீ சரிங்க. இந்த வீட்டுல இருந்து ஒரு ஈ எறும்பு கூட வெளியே போக கூடாது. நீ தாலே பாத்துக்கணும். சரிங்க. பாப்பா பார்த்தேன் நான் பார்த்தேன். பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம். என்ன நிக்குதேன் நான் தாராளமா நிப்பேன். நான் என்ன முட்டிச்சத்த பேல நானு. இந்த பாருங்க எனக்கு இந்த பஞ்சாயத்து கிஞ்சாயத்துல எதுவும் தேவையில்லை. எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நான் இங்க வந்து நிக்கேன். அத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. ஆமாய்யா, வாஸ்தவம் தான். ஐயா, நீங்க நினைச்சிருந்தா ஒத்த துப்பாக்கி குண்டுல விஷயத்தை முடிச்சிருக்க முடியாதா? ஊர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் வந்து இங்க நிக்கிறாங்க ஐயா. யோ, என்னையா பேச்சு பேசுதிய? அவரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்தா இந்த பக்கம் வீச்சர் வலை எடுக்க தெரியாதா? யோ நிறுத்துங்க. யோ இங்க பாருங்கயா, இங்க பேச வேண்டியது பெரிய மனுஷங்க. எதுக்கு ஆளாளுக்கு வார்த்தை விடுறீங்க? அமைதியா இருங்கயா. இங்க பாரு சண்முகம், உங்க மாமா அந்த ஊர்லயே கௌரவமான ஒரு ஆளு. உங்க குடும்பத்துக்காக இத்தனை வருஷமா எம்புட்டு பண்ணிருக்காரு. அப்பேற்பட்ட மனுஷனை பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே, தப்பு இல்ல அது? இப்பேற்பட்ட மனுஷன் உன் வீட்டுல பொண்ணு எடுத்ததே பெரிய விஷயம். அம்புட்டிய அவர் பொண்ணை கேட்டதுமே அவர் காலில் விழுந்து அழுதல்ல. அதெல்லாம் மறந்துட்டு நீ பேசுறது நல்லாவா இருக்கு? மனுஷனா நாக்கு சுத்தமா இருக்கணும். மாத்தி மாத்தி பேசுறது தப்பு இல்ல? ஏங்க, நேர்த்தியான குடும்பத்துல பிறந்திருந்தா வாக்கு நாக்குன்னு நீங்க பேசுறதெல்லாம் சரியா இருக்கும். ஓடி போன சூடாமணி புள்ள கிட்ட வாக்கு சுத்தத்தை எல்லாம் போய் எதிர்பார்க்கலாமா நீங்க? இங்க எவனாச்சு அம்மைய பத்தி தப்பா பேசினா சும்மா பார்த்துட்டு நிக்க மாட்டல, தங்கறுத்து விடுவேன். ஜாக்கிரத. என்னப்பா மிரட்டியா? அவன் என்னப்பா பூசாவ பேசுதான்? 20 வருஷமா ஊரு பேசுறதுதான் நாங்க பேசுதான், இல்லாததே பேசுறோம். ஐயா வேணாயா, ரொம்ப பேசுதானுவ. அப்புறம் நான் அதை கேட்டுட்டு கைய கட்டி சும்மா நிக்க மாட்டேன். இவனுங்க யாரும் என் அம்மைய பத்தி வாயை திறக்க கூடாது. என்னல திறக்க கூடாது? உன் அம்மா ஓடி போனதானல. 4 பொட்ட பிள்ளைகளை விட்டுட்டு எவன் கூடவோ ஓடி போனதானல உங்க அம்மா. சும்மா என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? அவனை சும்மா சொல்ல முதல்ல. உன் அப்பா பஞ்சாயத்துக்கு வராம வீட்டுல பதுங்கி பம்பிக்கிட்டு கிடக்கா. நீ மட்டும் நல்ல யாருக்கிட்ட வச்சுக்க பொழந்துருவேன். நான் வீட்டுல இருந்து புறப்படும் போதே உனக்கு சொல்லித்தானே கூட்டு வந்தேன். இப்பத்திக்கு நாம தாமலே பொறுமையா இருக்கணும். இதுதான் நமக்கு கௌரவம். முதல்ல துப்பாக்கிய தூக்கி உரையில போடுங்க. உரையில போடு சொல்லுதேன்.
போட்டுத்தான் இந்த கதையை முடிக்கணும்னா என்னைக்கோ சோழியை முடிச்சிருக்க மாட்டேன் நான். விடல. இவன் வேணும்னே எங்களை கோவப்படுத்தி கூட்டத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்த பார்க்கலாம். இல்ல, எனக்கு இது எதுவுமே சரியா படல. பாருங்க, நீங்களே பார்த்து நியாயமான தீர்ப்பு எதுவோ அதை சொல்லுங்க. இல்ல சண்முகம், நீ வாக்கு கொடுத்துட்டு முறிச்சது தப்பு. நீ கடைசியா என்னதாம்ல சொல்லுத? என் தங்கச்சிக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை நான் எப்படி நடத்த? ஏன்பா என்னை நீ தோதிச்சுதான் என்னை உன் காலடிக்கு வர வைக்கணுமா? நீ அழைக்காமலே நான் திரும்ப திரும்ப இங்க வந்துட்டு தானே இருக்கேன். ஆயுசு பூரா உன் காலடியிலே தானே கிடக்கேன். நான் உன் பக்த, உன் அடிமை. நீ என்ன எம்பிட்டு வேணா சோதி, அடி, இது தும்புறுத்து. ஆனா என் தங்கச்சிக்கு என்ன பாவம் பண்ணாலுவ? அதுக்குள்ள போய் இப்படி படப்படுத்தலாமா நீ? வேண்டாமியா, அவளுக்கு பாவம். அந்த பச்சை பிள்ளைங்களை போய் கஷ்டம் குடிக்க ஒரு தெய்வத்துக்கு அழகா ஏன் சொல்லுங்க? இங்கிட்டு பாரு, உன் கோயிலை சுத்தி 1000 பேரு பாடுவ, 1,00,000 பேரு பாடுவ. இவனுக்குலாம் யாரு? எங்கெங்கயோ வந்து வாராடுவ. ஒருத்தன் லண்டன்பா, ஒருத்தன் டெல்லிம்பா, ஒருத்தன் விழுப்புரம்பா. உலகத்துல எங்க எங்க இருந்தோலாம் அவனை பார்க்க வருவானுங்க. வருஷத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ. ஆனா நான் அப்படியா? ஓய்வா இருக்கும் போதெல்லாம் ஓடி ஓடி வந்து உன்னைய தானே பார்க்க. அதுதானே என் வேலையாவே வச்சிருக்கேன். நான் இதே மண்ணில் தான் பிறந்தேன், இதே மண்ணில் தானே தவழ்ந்தேன், இதே மண்ணில் தானே நடந்தேன், இதே மண்ணில் தானே ஓடுனேன், விளையாடுனேன். வருஷம் முழுக்க உன் கண்ணு முன்னாடியே, வாழ்க்கை முழுக்க உன் காலடியிலேயே கிடக்க. ஒரு நாளாவது முகத்தை பார்க்காம இருந்திருக்கேனா நானு? ஒரு நிமிஷம் என்னைக்காவது உன்னை மறந்துருப்பனா? உறங்குற நேரத்தை தவிர உன்னை நினைக்காத நேரமே இல்லையே. நான் உனக்கு வெறும் பக்தன் இல்ல, உன் புள்ள. நீ அப்பன் தானே எல்லாத்தையும் சொல்லுவேன். ஒரு அப்ப அவன் புள்ளை கைவிடலாமா? நீ ஏன் கைவிட்ட? ஏன் கைவிட்ட? வயசான அப்ப 4 பொம்பளை பிள்ளைகளோட நாளைக்கு பஞ்சாயத்துல போய் நாதி இல்லாம நிக்க போறேன். எங்க துன்பத்துக்கு என்ன பதில் சொல்லு? என்ன பதில்? உன்னையே நினைச்சு வாழ்ந்த என்னை எதுவும் ஊரை விட்டு போக சொல்ல போதியா? போக சொல்ல போதியா? நீ ஒரு பதில் சொல்லிதான் ஆகணும். இல்ல, இந்த கோயிலை விட்டு நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன். பதில் சொல்லு. அந்த போன குடி. இந்தானே அண்ணே, ஒழுங்கா புரியல.
கேக்குறீங்களா? என்ன சத்தம்? ஏய், இது இது எதுக்கு கீழே கிடக்கே? என்னங்க இருட்டுல ஏதாவது பூனை தள்ளி விட்டுருக்கோம். போலீஸ் ஐயோ, இவனுங்க கண்ணுல மாட்டணும், வேற வேலையே தேவையில்லையே. முதல்ல ஏனைய தூக்கி போட்டுருவோம். அண்ணே, நீ எப்படியாவது குதிச்சு வந்துருனே. என்ன சார், அந்த பக்கம் ஏதோ சத்தம் வருதுலே? ஆமா சார், வாங்க போய் பாப்போம். அண்ணே, எனக்கு வேற வழி தெரியல, என்ன மன்னிச்சிருந்தேன். என்னண்ணே, ஆரையும் காணோம்? ஆமாங்க சார். அந்த பக்கமா போய் பாருல. சரிங்க சார். என்னண்ணே, யாரும் தெரியுறாங்களா? இங்க யாரும் இல்ல சார். சார், என்னண்ணே, இங்க ஒரு ஏணி கிடக்கு பாருங்க. ஏனியா? எவனா திருட்டு பயதாமல போட்டு வச்சிருப்பான். ஏலே, இது முத்துப்பாண்டி ஐயா வீடு. இது இங்க கிடந்தது தெரிஞ்சா ஒன்னே என்னைய சேர்த்து வச்சு வெளுத்துருவாப்ல. ஐயோ சார், இப்ப என்ன பண்றது? இது இங்க இருந்ததை யாருக்குமே தெரியாம பண்ணிடுவோம். தூக்கல. சரிங்க சார். ஐயோ அண்ணே, எப்படி தப்பிக்க போறியோன்னு தெரியலையே. ஏயா, நேத்தே எங்க தீர்ப்ப சொல்லிட்டோம்ல, இனி பேச வேண்டியது உன்னோட முறை. ஆமா, உண்டா இல்லையா? தங்கச்சிய கொடுப்ப மாட்டேன்னு உடைச்சு சொல்லுவே. அவனுக்கு 1000 ஜோலி இருக்குல்ல. நான் திக்கிறான பாருங்க. ஏம்ல கேட்காங்கல்ல, வாயில என்ன கொழுக்கட்டையே வச்சிருக்கேன். கேட்கறதுக்கு பதில் சொல்லல. என்னவோ நேத்தி பஞ்சாயத்துல நீட்டி முளக்கி பேசினேன். எங்களே போச்சு இன்னைக்கு அந்த நாக்கு. அது எப்படிங்க பேச முடியும்? அவன் பக்கம் நியாயம்னு ஒண்ணு இருக்கணும்ல. நேருக்கு நேரு பஞ்சாயத்துல வந்து மல்லு கட்டியாச்சு. வேற வழி இல்ல, பொண்ணை கட்டி கொடுத்துதான் ஆகணும். இந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு போற இடத்துல பொண்ணை எப்படி வச்சுப்பாங்களோ என்னவோன்னு உள்ளுக்குள்ள உதரும்ல. என்னல சண்முகம், சரிதானா? நீ பயப்படாதல, அப்படிலாம் நடக்காது. என் மாமன் இருக்கால முத்துப்பாண்டி, இவனுக்கு ரத்தினான்னா உசுறு. அதான் அவளை கட்டியே ஆகணும்னு இவன் ஒத்த கால்ல நிக்குதான். அதுவும் இல்லாம என்னைய பொறுத்த வரைக்கும் வாக்கு முக்கியம். நீ கொடுத்த வாக்க மதிக்கல, ஆனா உன் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நாங்க ஒரு வாக்கு கொடுத்தோம்ல, அத நான் காப்பாத்த வேணாம்.
ராமன் மாதிரி தானே இந்த சவுந்தரபாண்டியம். ராமனுக்கு ஒரு வில்லு, எனக்கு ஒரு சொல்லு, அம்படுதேன். என்னையா நான் சொல்றது? ரொம்ப சரியா, ரொம்ப சரி. பெரிய ஒரு வாக்குல மாறுமா? பாத்தியா? ஆனா நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். ஏதோ நீதான் புத்தி கெட்டு போய் நீ அளவுக்கு மீறி கொஞ்சம் ஆடிட்ட. சரி, எனக்கு தெரியாதா உன்னைய பத்தி? நான் அம்புட்டியும் மன்னிச்சிருவோம்ல, ஒன்னும் கவலைப்படாத. எப்பவுமே நீ ஏன் மருமவன் தான், ரத்னா ஏன் மருமவன். ரத்னா, என்னாச்சு? ரொம்ப பயந்து போய் நின்னுட்டு இருந்த. நான் ரொம்ப ஆடி போயிட்டேன் பரணி. எங்க எல்லார் கதையும் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். அதே எப்படி உங்க அண்ணன் சும்மா விட்டுருவாரா? என்ன சண்முகம்? ஏய், என்ன சண்முகம் இது? லூசா நீ? என்புட்டு பெரிய விஷயத்த எவ்வளவு சாதாரணமா செஞ்சு முடிச்சுட்ட. ஆபத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு உதவி செய்யறதுதான் கடவுள்னா, இந்த நிமிஷம் நீதாமல எங்களுக்கு கடவுள். உனக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுமால? ஆமாம் பரணி, நீ எம்புட்ட பெரிய காரியத்தை பண்ணிருக்க. அத்தனை பேரும் அண்ணனை கை விட்டுட்டாங்க. உன்னாலதான் இப்போ அண்ணனும் நாங்களும் தலை நிமிர்ந்து நிக்குதோம். சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ எங்களுக்கு தெய்வம் தாம்ல. அதுவும் அப்பாவையும் அண்ணனையும் 2 பேரையும் எதிர்த்து அந்த விஷயத்தை செஞ்சு சாதிச்சது நீ பெரிய ஆள் பரணி. ரொம்ப தேங்க்ஸ் மைனி. ரொம்ப புகழாதீங்க. ஒரு பொண்ணா ரத்னாவோட வலியும் வேதனையும் எனக்கு புரியாதா? டாக்டருக்கு படிக்க ஆரம்பிக்கிறப்பவே ஜாதி மதம் பார்க்காம, பாலின பாகுபாடு பார்க்காம, யாரா இருந்தாலும் காப்பாத்துவோன்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் நாங்க படிப்போம். ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணா நான் உதவி செஞ்சேன், அவ்வளவுதான். இது போதும்ல, இது போதும். இல்ல உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ வர வரைக்கும் இவங்களா கலகி போய் நின்னாவ. ஆனா நான் மட்டும்தான் தைரியமா இருந்தேன். அந்த தைரியத்தை கொடுத்தது நீதாம்ல. கைவிடாம கடைசியில நீதாம்ல காப்பாத்திட்ட. உன் தங்கச்சிக்கு எப்ப நல்லது பண்ணணும்னு நீ வைராகியமா நின்னியோ அப்பவே ஒரு அண்ணனா நீ ஜெயிச்சிட்ட. எப்ப உன் மனசுல இருக்கிறத விட்டு கொடுக்காம எங்க அப்பாவை எதிர்த்து நின்னியோ அப்பவே ஒரு மனுஷனா நீ ஜெயிச்சிட்ட. அதுக்கு உதவி செய்ய வேண்டியது என்னோட கடமை. அதத்தான் நான் செஞ்சேன். இதே மாதிரி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இல்லை, என்ன பண்ண சொல்லு. மகன் கல்யாணத்திலேயே எங்க அப்பா இவ்ளோ திருகுத்தாளம் பண்றாரே, என் கல்யாணத்தை அவ்வளோ ஈஸியா நடத்த விட்டுருவாரா? எனக்கு பிடிச்சவன் கூட நடக்கிற கல்யாணத்துல நீ தான் எனக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கணும். என் கல்யாணத்தை நடத்தணும். அதுதான் நீ எனக்கு காட்டுற நன்றி. என்ன? இல்லை, என் குடும்பத்தையே காப்பாத்திருக்கிற நீ. உன் கல்யாணம் இனி உன் கல்யாணம் இல்ல, அது என் பொறுப்பு. போதுமா? நீ கவலை விடு. சரி. அதான் அந்த சம்மும் இருக்கானே, ஊர் பஞ்சாயத்தையும் மதிக்காம நம்ம ஐயாவையும் மதிக்காம கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போய் ஆறாரையோ கூட்டியாந்து நம்ம முத்துப்பாண்டி தம்பிய புடிச்சிட்டு போயிட்டானுங்கம்மா. ஐயோ, முத்துப்பாண்டிக்கு என்னாச்சு? தம்பிக்கு பிரச்சனைலாம் ஒண்ணு இல்லம்மா. தம்பி ஏதோ ரோட்ல வச்சு ஒரு பொம்பளை புள்ளைய அடிச்சு விட்டாராம். அதுக்காக அதான் ஏதோ உரிமை மீறல் அது இதுன்னு சொல்றாவுல்ல, அந்த ஆபீசர்லாம் வந்து தம்பிய விசாரணைக்காக கூட்டிட்டு போயிட்டாவ. முதல் தடவையா நம்ம ஊர் பஞ்சாயத்து நடக்காமலே போச்சுமா. இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைனா ஐயா பேச்ச மீறி 6வது போலீஸ் ஸ்டேஷன் வாசலையாவது மிதிச்சிருப்போமா. ஆனா இன்னைக்கு அந்த ஆபீசருங்க நம்ம ஊருக்குள்ளே வந்து இனிமே இது மாதிரி இங்க பஞ்சாயத்து பிரச்சனை ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான், அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு பெரிய பிரச்சனை ஆயிடும்னு
அவங்க நம்ம ஐயாவுக்கே ஆர்டர் போட்டு போறாங்கம்மா. நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மாவா இருந்தீங்க? மா எல்லாம் ஆபீசரா போயிட்டாங்கம்மா, இல்லனா அப்படியே சவத்த மூடி எல்லாம் இப்ப ரொம்ப தேவை. இவங்க எல்லாத்தையும் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க. ஏடி உனக்கு என்ன இப்ப இந்த உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? போங்க நம்ம பேசுவோம். பெரிய பிரச்சனை இல்ல, ஒரு நாள்ல முடியற கூத்து இல்ல. போங்க பேசுவோம். ஊருக்குள்ள போய் தம்பட்டாடிய. இவளுக்கு எல்லாம் அங்க நடந்ததெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? எல்லாம் இவளுக்கு தெரியல, தெரியும். அங்க நடந்ததை எல்லாம் கேட்டு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு குழுகுலூடு இருக்கும். இவங்களுக்கு குழுகுலூடு வெளியிலதான் இந்த மாதிரி ஒரு வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறது. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான். இதெல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு நீங்க நிம்மதியா இருந்தாலே போதும்னு நான் நினைக்கேன். நீ இப்படிதான் சொல்லுவ. என்ன காட்டி கொடுத்தது உன் அண்ணமாவே இல்ல, அதுக்காக சமாதானப்படுத்துறதுக்காக இந்த விதை போடுதியோ? இந்த சவுந்தர பாண்டி ஓன் பேச்சுக்கலாம் அப்படி இறங்கி வர மாட்டாண்டி. இது வரைக்கும் என்ன கையெடுத்து கும்பிட்டு கிடந்த அந்த ஊர் பயலுவ முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டானே, அசிங்கப்படுத்திட்டானே. பஞ்சாயத்துல இந்த சவுந்தர பாண்டி அண்ணாச்சி என்ன சொல்லுதாரோ அதுதான் வேத வாக்கா இருந்துச்சு. என் கௌரவத்தை ஒரே நாள்ல உடைச்சுட்டாமே. எல்லாத்துக்கும் மேல என்